2015ஆம் ஆண்டிலிருந்து இந்த நிகழ்வு நடந்து வந்தது. 2024ஆம் ஆண்டு வரை 10 நிகழ்வுகள் நடந்திருக்கிறது. மார்னிங் சைடில் ஆரம்பித்தது காம்போவில், தொடர்ந்து மார்க்கம் வீதியில நடந்து கொண்டு வந்தது. நீங்க சொன்னது போலவே 2025ஆம் ஆண்டு நடக்க முடியாம போனதுக்கு 2024ஆம் ஆண்டுல நடந்த அங்கே வந்த பொதுமக்கள் மீதும், அந்த நிகழ்ச்சியை பார்க்க வந்த பொதுமக்கள் மீதும், அங்கே நிகழ்ச்சியை நடத்த வந்த கலைஞர்கள் மீதும் கட்டவிழ்த்தோடப்பட்ட வன்முறையும் அச்சுறுத்தல்களும் ஒரு முக்கியமான காரணமாக இருந்தது. சிடிசி அதனை நடத்துவதற்காக விண்ணப்பிருந்த காலகட்டம் இந்த 22-23 தான். நாங்கள் இந்த வாரம் நடக்கும் நிகழ்வோடு போட்டியாக நாங்கள் நடத்த விண்ணப்பிக்கவில்லை. இருந்த போதும் இந்த இப்பொழுது நடத்துவது இப்ப அந்த போட்டி நிகழ்ச்சி போல இப்பொழுது நடத்தப்படுகின்ற நிகழ்ச்சியின் பின்னால் இருப்பவர்கள் யார் என்பது எல்லாருக்கும் தெரியும். அது யார் பதிவு செய்திருக்கின்றார்கள், யாருடைய பேரில் நடத்தப்படுகின்றது பார்த்தால் சில தனிநபர்களின் பேரிலே 3 தனிநபர்களின் பேரிலே ஒரு நிறுவனம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த நிறுவனத்தின் ஊடாக அது நடத்தப்படுகின்றது. ஆகவே ஒரு பொது அமைப்பு, மக்களை பொது அமைப்பிடமிருந்து அதை எங்களுக்கு தராமல், அதை எங்களுக்கு பல தடைகளை விதித்து அதே நேரம் வன்முறை அமைப்புக்கு நகரம் கொடுத்ததை பற்றி சிடிசி மிக விசனத்தோடு தான் இருக்கின்றது. அதை நாங்கள் மறைக்க முடியாது. சிடிசியினுடைய ஒரு 10 வருடமாக நடத்தி கொண்டு வந்த ஒரு நிகழ்வை அதை வன்முறை மூலம் அதை இடைநிறுத்தி தடுத்து என்னும் ஒருவர் அதை பறித்துக் கொள்ள வேண்டிய தேவை என்ன என்பது நமக்கு இன்னும் தெளிவாக இல்லை. வர்த்தக சாவடிகள் இப்பொழுது பதிவு செய்யப்பட்டு வருகின்றன. ஒரு நிகழ்வை பிரம்மாண்டமாக நடத்துவதென்றால் வர்த்தகர்களுடைய பங்கு மிக முக்கியமானது. இருந்த போதிலும் கடந்த நிகழ்வுகளில் இவ்வாறான நிகழ்வுகளை குழப்பும் விதமாக இடம்பெற்ற சம்பவங்களின் போது வர்த்தக சாவடிகள் பெரிதும் பாதிக்கப்பட்டிருந்தன. அதனை உறுதிப்படுத்தும் வகையில், அவர்களுக்கு உத்தரவாதத்தை வழங்கும் வகையில் இந்த மார்க்கம் நகரில் நடைபெறுகின்ற நிகழ்வில் எவ்வாறான ஒழுங்கமைப்புகளை நீங்கள் செய்திருக்கின்றீர்கள்? குறிப்பாக நிகழ்ச்சிகளினுடைய ஏற்பாடுகள் எவ்வாறு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன? மிகவும் வன்மையாக எதிர்த்த ஒரு அமைப்பாக அந்த மேலை பண்ண ஒரே விஷயத்தை மட்டுமே வைத்து அதற்காக பொறுப்பு கூற வேண்டும் என்ற கோரிக்கையோடு எழுந்த ஒரு அமைப்பு, கலெக்டிவ் அமைப்பு, தமிழ் கனடியன் கலெக்டிவ் அமைப்பு. அவர்களுடன் நாங்கள் இந்த புதிய சபை அவர்களுடைய பேச்சுவார்த்தைகளை நடத்தி அவர்கள் வெளிப்படையாகவே அவர்கள் அறிக்கை விட்டிருக்கின்றார்கள். சிடிசியின் மாற்றங்களை நாங்கள் வரவேற்கின்றோம், அவர்களுக்கு ஆதரவு இருக்கின்றது என்று சொல்லிவிட்டிருக்கிறார்கள். ஆகவே மக்களிடையேயான எதிர்ப்புகள் குறைந்து கொண்டு போகணும்னு நினைக்கின்றேன். ஆங்கிலத்திலே நைட் அண்ட் டே என்று சொல்வார்கள். டொரண்டோ நகர மேயரும் சரி, டொரண்டோ நகரத்தில் இருக்கின்ற கவுன்சிலர்களும் சரி, நம்மை நடத்திய விதமும் உலகத்திற்கும் டொரண்டோ தமிழ் ஃபெஸ்ட் டொரண்டோவில் நடக்கின்ற மிக முக்கியமான ஒரு நிகழ்வு என்ற வகையிலே பல விருதுகளை கூட டொரண்டோ நகரிடமிருந்து கடந்த காலங்களில் பெற்றிருக்கின்றது. இருந்தபோதும் இப்பொழுதைய இருக்கின்ற அந்த நகர சபை எம்எல்ஏ நடத்திய விதமும், வாக்கம் நடத்திய விதமும் நைட் அண்ட் டே ஆங்கிலத்தில் சொல்வது போல நேரெதிராக இருக்கின்றது. அங்கே நிறைய ஒவ்வொரு கவுன்சிலர்ஸ் என்று சொல்லப்படுகின்ற அந்த நகர சபை அங்கத்தவர்கள் நிறைய பேர் அங்கே வந்திருந்தார்கள். அவர்கள் எல்லோருமே மிகவும் மகிழ்ச்சியாக இது மார்க்கம் சிட்டிக்கு வருவது, இது தமிழ் ஃபெஸ்ட் பிலாங்ஸ் இன் மார்க்கம் என்று சொல்லி மிகவும் மகிழ்ச்சியோடு கூறிக்கொண்டார்கள். இது 2 விதத்திலே பார்க்கலாம். ஒன்று, சிடிசி மார்க்கம் சிட்டியோட வைத்திருக்கின்ற நல்லுறவு என்றும் பார்க்கலாம். அதை விடவும் மார்க்கத்தில் இருக்கின்ற தமிழ் மக்கள் எவ்வளவு நற்பெயரோடு அந்த நகரத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதையும் பார்க்கலாம். இது ஒரு அமைப்பு, சிட்டி மக்களை பிரதிநிதித்துவப்படுத்த அமைப்பு. ஆனால் இப்பொழுது நீங்க சொன்னது போல இந்த மார்க்கம் நகரில் நடக்கிற நிகழ்வு ஒரு தனிநபர்கள் நடத்துவது போலத்தான் தெரிகின்றது. ஒரு அமைப்பிடம் இருந்து பிடுங்கி ஏன் தனிநபர்களுக்கு வழங்கப்பட்டது என்ற கேள்வி முக்கியமான கேள்வி. ஸோ இந்த நடப்பிருந்த இடம் பர்ச்மவுண்ட் ரோட். பர்ச்மவுண்ட் ரோட்ல அபிபாவே என்று சொல்லி அந்த டவுன் டவுன் மார்க்கம் என்று சொல்லக்கூடிய அந்த இடம், அங்கே அந்த தியேட்டர் எல்லாம் இருக்கின்ற பிளஸ் தியேட்டர் எல்லாம் இருக்கின்ற அந்த இடத்துல, அதுல பர்ச்மவுண்ட் ரோட்ல அபிபாவேயில தொடங்கி அதற்கு தெற்கு புறமாக ராயல் கிரஸ்ட் கோர்ட் எனப்படுகின்ற அந்த வீதி வரையான பகுதி, அந்த 407 ஹைவே கீழாலே அந்த ரோட் போகுது. அதுலதான் அந்த விழா நடக்க போகின்றது. அதுல 2 பக்கமுமே குடிமனைகள் இல்லாத இடம் அது. ஆகவே அதுவும் எங்களுக்கு ஒரு பாதுகாப்பான இடமாக இருக்கும் நாங்கள் நினைக்கணும். ஏனென்றால் 24ஆம் ஆண்டு நீங்கள் சொன்னது போல எல்லாரும் மறைந்திருந்து கட்டடங்களுக்கு பின்னால் இருந்து கொண்டுதான் அந்த தாக்குதல்களை தொடுத்தார்கள் பலர். சிலர் நேரடியாகவே முன்னால் மக்களை அச்சுறுத்தி பேசினார்கள், தூசணத்தால் வசைபாடினார்கள். பலர் பின்னால் இருந்து மறைந்திருந்து கொண்டுதான் சாமான்கள் அல்லது தாக்குதல் நடத்தினார்கள். ஆகவே அதற்கான வாய்ப்பு இங்கே இல்லை. அது கொஞ்சம் பாதுகாப்பா இருக்கும்.
வணக்கம் நேயர்களே, உங்கள் அனைவரையும் சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். ஆகஸ்ட் 22, 23 தேதிகளில் சனி ஞாயிறு தினங்களில் இதுவரை காலமும் மார்க்கம் ரோடில் இடம்பெற்ற நிகழ்வு இப்பொழுது மார்க்கம் நகருக்கு முன்னேறி இருக்கின்றது. இந்த நிலையில் இந்த நிகழ்வு குறித்த விவரங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள இருக்கின்றோம். தமிழர் திருவிழா நிகழ்ச்சி கனேடிய தமிழர் பேரவையினால் வருடந்தோறும் ஒழுங்கமைக்கப்பட்டு வந்தது. அந்த வகையில் கடந்த வருட நிகழ்ச்சி இடம்பெறாமல் போயிருந்தது. இந்த நிலையில் இப்பொழுது மீண்டும் மார்க்கம் நகரில் புதுப்பொலிவோடு இந்த நிகழ்வுகள் இடம்பெற இருப்பதாக ஏற்பாடுகள் இடம்பெற்று வருகின்றன. இது குறித்த விவரங்களை நாங்கள் இன்றைய நிகழ்ச்சியில் பெற்றுக்கொள்ள இருக்கின்றோம். இந்த விவரங்களை தருவதற்காக கனேடிய தமிழர் பேரவையில் இருந்து அதனுடைய நிர்வாக குழுவின் உப தலைவர் துஷி ஞானப்பிரகாசம் அவர்கள் எங்களோடு இணைந்திருக்கின்றார். அவரை சந்திக்கின்றோம். வணக்கம் துஷி. வணக்கம் ராமபிரசாத். ஆமாம், கனேடிய தமிழர் பேரவை வருடந்தோறும் ஒரு தசாப்தத்துக்கு மேலாக நடத்து வந்த நிகழ்வானது இப்பொழுது ஸ்காப்ரோவில் நடைபெறாமல் மார்க்கத்துக்கு முன்னேறி இருக்கின்றது. ஸ்காப்ரோவில் நீங்கள் இந்த நிகழ்வை கைவிட்டதற்கான காரணம் சமூக ஊடகத்தள பரப்பில் பலரும் அறிந்திருப்பார்கள். அதே நேரத்தில் இது செய்திகளாக கூட வெளிவந்திருந்தது. இருந்தாலும் இதுவரை கட்டி காத்து வந்த இந்த நிகழ்வு என்பது ஸ்காப்ரோவில் இருந்து கைமாறி போனதை நீங்கள் எவ்வாறு பார்க்கின்றீர்கள்? குறிப்பாக இது மார்க்கத்திற்கு கொண்டு செல்வதற்கு ஸ்காப்ரோவில் நடத்த முடியாமல் போனதுதான் காரணம் அமைந்ததா? நீங்கள் கூறியது போல 2015 ஆண்டிலிருந்து இந்த நிகழ்வு நடந்து வந்தது. 2024 ஆண்டு வரை 10 நிகழ்வுகள் நடந்திருக்கிறது. மார்னிங் சைடில் ஆரம்பித்தது காம்போவில், தொடர்ந்து மார்க்கம் வீதியில நடந்து கொண்டு வந்தது. நீங்கள் சொன்னது போலவே 2025 ஆண்டு நடத்த முடியாம போனதுக்கு 2024 ஆண்டுல நடந்த அங்கே வந்த பொதுமக்கள் மீதும், அந்த நிகழ்ச்சியை பார்க்க வந்த பொதுமக்கள் மீதும், அங்கே நிகழ்ச்சியை நடத்த வந்த கலைஞர்கள் மீதும் கட்டவிழ்த்தோடப்பட்ட வன்முறையும் அச்சுறுத்தல்களும் ஒரு முக்கியமான காரணமாக இருந்தது. 2005 ஆண்டு நடத்துவதற்கான ஏற்பாடுகளும் நடந்து கொண்டிருந்தது. இருந்த போதும் அதை அந்த அச்சுறுத்தலிருந்து மக்களை பாதுகாக்க முடியும் என்ற நம்பிக்கை நமக்கு இல்லாதிருந்ததால், ஏனென்றால் அதிலே டொரண்டோ சிட்டியும் சரி, நகரமும் சரி, அந்த போலீசாரும் சரி எங்களுடன் கூட அதிலே ஒத்துழைக்க கொஞ்சம் தயங்கியதால், அவர்கள் ஒத்துழைக்க மறுத்ததால் 2025 ஆண்டின் நிகழ்வை நாங்கள் கைவிடுவதாக அறிவித்திருந்தோம். முதல் நடத்துவதாக அறிவித்து அந்த ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருந்த பொழுதிலே இந்த உறுதியாக எங்களுக்கு மக்களின் பாதுகாப்பை, அங்கே வருகின்ற கலைஞர்களின் பாதுகாப்பை, அங்கே வருகின்ற குழந்தைகளின் பெண்களின் பாதுகாப்பையும் உறுதிப்படுத்த முடியாது இந்த வன்முறையாளர்களிடம் இருந்து என்பதால் அதை கைவிட்டோம். இந்த வருடமும் நாங்கள் மீண்டும் அந்த ஓரளவுக்கு அந்த எதிர்த்து அந்த வன்முறைகளை தூண்டிய சில தரப்பினர்களோடு தொடர்ந்து பேச்சுவார்த்தைகளை நடத்தி ஓரளவுக்கு சுமூகமான நிலை வந்திருக்கின்றது. ஆகவே பாதுகாப்பு நடத்தலாம் என்ற ஒரு நம்பிக்கையோடு மீண்டும் நாங்கள் டொரண்டோ சிட்டியிடம் அணுகியிருந்தோம். இதை நாங்கள் விண்ணப்பத்தை அவர்களுக்கு போட்டிருந்தோம். அவர்கள் மீண்டும் எங்களை ஓமென்றும் சொல்லவில்லை, இல்லை என்றும் சொல்லவில்லை. இப்பொழுதும் அந்த எங்களது விண்ணப்பம், நாங்கள் அளித்த அந்த விண்ணப்பம் நாங்கள் வித்ட்ரா பண்ணவில்லை, அதை வாபஸ் வாங்கவில்லை. ஆனால் இந்த வாரம் அதே இடத்தில் இன்னும் ஒரு நிகழ்வு நடைபெறுவதை கனேடிய தமிழர் பேரவை இதுவரை கட்டி காத்து வந்த 10 நிகழ்வுகளை நடத்தி இருக்கின்றது என்ற நிலையில் பார்க்கின்ற பொழுது, அந்த நிகழ்வு நடத்தப்பட்டதற்கு இந்த நகர நிர்வாகம் அனுமதி வழங்கி இருப்பதை நீங்கள் எவ்வாறு பார்க்கின்றீர்கள்? ஏன் இது தொடர்பாக நீங்கள் மேன்முறையீடு செய்யவில்லையா? இப்பொழுது உங்களுடைய இடம் என்பது அந்த இடத்திலிருந்து அப்புறப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இனிவரும் காலங்களில் எவ்வாறான ஒரு நிலை ஏற்படும் என்று நீங்கள் கருதுகிறீர்கள்? நாங்கள் சிடிசி அதில் நடத்துவதற்காக விண்ணப்பிருந்த காலகட்டம் இந்த 22-23 தான். நாங்கள் இந்த வாரம் நடக்கின்ற நிகழ்வோடு போட்டியாக நாங்கள் நடத்த விண்ணப்பிக்கவில்லை. இருந்த போதும் இந்த இப்பொழுது நடத்துவது இப்ப அந்த போட்டி நிகழ்ச்சி போல இப்பொழுது நடத்தப்படுகின்ற நிகழ்ச்சியின் பின்னால் விற்பவர்கள் யார் என்பது எல்லாருக்கும் தெரியும். அது யார் பதிவு செய்திருக்கின்றார்கள், யாருடைய பேரில் நடத்தப்படுகின்றது என்று பார்த்தால் சில தனிநபர்களின் பேரிலே, 3 தனிநபர்களின் பேரிலே ஒரு நிறுவனம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த நிறுவனத்தின் ஊடாக அது நடத்தப்படுகின்றது. ஆகவே ஒரு பொது அமைப்பு, மக்களை பொது அமைப்பிடம் இருந்து அதை எங்களுக்கு தராமல், அதை எங்களுக்கு பல தடைகளை விதித்து, அதே நேரம் வெண்முறை அமைப்புக்கு நகரம் கொடுத்ததை பற்றி சிடிசி மிகவும் விசனத்தோடு தான் இருக்கின்றது. அதை நாங்கள் மறைக்க முடியாது. இப்ப நகரத்திலே பல நிகழ்ச்சிகள் நடக்கின்றன. இப்பொழுது ஆடி விழா நடக்கின்றது, கார்த்திகேயன் விழா என்ற ஒரு விழா இப்ப நடக்க போகின்றது, ஜோதி விழா நடக்கின்றது, நட்சத்திர விழா நடக்கின்றது, எல்லா நிகழ்வுகளும் நடக்கின்றன. இந்த எல்லா நிகழ்வுகளையும் ஆதரிக்கின்ற அளவுக்கு நமது வணிகம், நமது சமூகம் வளர்ந்திருக்கின்றது என்பது மகிழ்ச்சியான விஷயம்.
இருந்த போதும் சிடிசியினுடைய ஒரு நடத்தி 10 வருடமாக நடத்தி கொண்டு வந்த ஒரு நிகழ்வை அதை வன்முறை மூலம் அதை இடைநிறுத்தி தடுத்து இன்னும் ஒருவர் அதை பறித்துக் கொள்ள வேண்டிய தேவை என்ன என்பது நமக்கு இன்னும் தெளிவாக இல்லை. அது ஏன் அப்படி பறிக்கப்பட்டது என்பது எங்களுக்கு பிரச்சனமாக தான் இருக்கின்றது. அதே நேரம் மாக்கம் நகருக்கு இந்த நிகழ்ச்சியை நகர்த்துமாறு கடந்த 2-3 வருடங்களாகவே நாக்கம் அவருடைய மேயர் எங்களை அணுகி எங்களிடம் வேண்டுகோள் கொடுத்து வந்திருக்கின்றார். நாங்கள் அதை தட்டி கழித்து வந்திருக்கின்றோம் என்றால் பாரம்பரியமாக டொரண்டோவில் நடந்த நிகழ்வு டொரண்டோவிலே நடக்கட்டும் என்று. தொடர்ந்து வருகின்ற காலத்தில் மாக்கம் நகரத்தில் தான் இந்த நிகழ்வு நடக்குமா, அல்லது இப்பொழுது இந்த முன்னர் செய்த இடத்தை நீங்கள் அடுத்தடுத்த வருடங்களில் மீண்டும் செய்வதற்குரிய ஏற்பாடுகள் செய்ய போகின்றீர்களா? இதற்கான அனுமதியை பெறுவதற்கு எவ்வாறான முயற்சிகளை கனேடிய தமிழர் பேரவை மேற்கொள்ளும் என்று நினைக்கின்றீர்கள்? நாங்கள் மாக்கத்தில் நிரந்தரமாக செய்ய போகின்றோம் என்று உங்களுக்கு முடிவு இல்லை. அதே நேரம் திருப்பி டொரண்டோக்கு வரப்போகின்ற என்ற தீர்மானம் இப்பொழுது இல்லை. இப்பொழுது இந்த வருடத்துக்குரிய நிகழ்வை பாதுகாப்பாக சிறப்பாக ஒருவரை கைவிட்டு போனதால் ஒருவர் தடைப்பட்டு போனதால் மிகவும் மீண்டும் ஒரு புத்துணர்ச்சியோடு சிறப்பாக மக்களுக்கு இந்த நிகழ்ச்சியை வழங்க வேண்டும் என்ற முனைப்போடு நம்ம செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். அடுத்த வருடத்துக்கான திட்டமிடல் நீங்கள் கூறியது போல மீண்டும் நாங்கள் தொடர்ந்து மாக்கத்தில் இருக்க போகின்றோமா அல்லது திருப்பி டொரண்டோக்கு நகர்வதற்கான முயற்சியை மேற்கொள்ள போகின்றோமா என்பதை நாங்கள் ஆலோசிப்போம். ஆனா அதற்கு நாங்கள் நிச்சயமாக டொரண்டோவில் இருக்கக்கூடிய எலெக்டட் ஆபிஷியல்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த நகரசபை அங்கத்தவர்களுடைய ஆதரவு எங்களுக்கு ஒத்துழைப்பும் எங்களுக்கு கிடைத்தால் மட்டும்தான் நாங்கள் மீண்டும் டொரண்டோக்கு வருவதற்கான ஒரு சாத்தியப்பாடு உருவாகும். இல்லை நாங்கள் தொடர்ந்தும் எங்களுக்கு எப்படியான வன்முறை அச்சுறுத்தல்கள் இருக்கும். அந்த வன்முறையாளர்களை அங்கே வந்திருந்த போலீஸ்காரர்கள் நீங்கள் பார்த்திருப்பீர்கள், பார்த்து கொண்டு கைகட்டி கொண்டு நின்றார்கள். இதற்காக வீடியோ ஆதாரங்கள் எல்லாம் இருக்கின்றது, அங்கே போனவர்களுடைய வீடியோ ஆதாரங்கள் எல்லாம். ஆகவே அப்படி ஒரு சூழல்லாம் திருப்பியும் டொரண்டோவில் இருக்க போகின்றது என்றால் நாங்கள் திருப்பி டொரண்டோவுக்கு இந்த நிகழ்ச்சியை கொண்டு வருவதில் அர்த்தமில்லை. ஏனென்றால் மக்களுடைய பாதுகாப்பு முக்கியம், கலைஞர்களுடைய பாதுகாப்பு முக்கியம். இந்த பிரச்சனைகள் எல்லாம் உருவாவதற்கு முன்னர் இமாலய பிரகடனம் என்ற ஒரு விடயம் தொடர்பாக மையப்படுத்தி பல தகவல்கள் வெளிவந்தன. அதன் பின்னர் மக்களும் இது குறித்த கேள்விகளை கேட்க கனேடிய தமிழர் பேரவையை அணுகிய போது ஒரு மௌனமாக இருந்ததான செய்திகள் வெளிவந்திருந்தன. அதன் பின்னர் இப்பொழுது புதிய நிர்வாக சபை தெரிவு செய்யப்பட்டு கனேடிய தமிழர் பேரவையில் பல்வேறு மாற்றங்களை செய்திருப்பதாக அறிவிக்கப்படுகிறது. நீங்கள் புதிய நிர்வாக சபையில் உப தலைவராக இருக்கின்றீர்கள். என்னென்ன மாற்றங்களை கொண்டு வந்திருக்கின்றீர்கள்? குறிப்பாக இந்த மாக்கம் நகரில் நடைபெற இருக்கின்ற நிகழ்வுக்கு மக்கள் தொடர்ந்து முன்னரை போன்று வருவதென்றால் அந்த விடயத்திற்கான பதிலை அவர்கள் அறிய ஆவலாக இருப்பார்கள். இந்த விடயங்கள் மக்களிடம் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றனவா? எந்த வகையில் நீங்கள் அவற்றை மக்களுக்கு தெரியப்படுத்தி இருக்கிறீர்கள்? இந்த வேலை பிரகடனம் என்பது உண்மையாகவே சிடிசி அந்த குளோபல் தமிழ் ஃபோரம் எனப்படுகின்ற அமைப்பாக தான் அது முன்னெடுக்கப்பட்டது. அந்த அமைப்பில சிடிசி ஒரு அங்கத்துவ அமைப்பாக இருந்தது. அதால சிடிசிக்கும் அதில் பங்கு இருக்கு. நாங்கள் அதுல இருந்து பின்வாங்க முடியாது, அதை மறுதளிக்க முடியாது. ஆனா அதுக்கான பொறுப்பு கூறலும் அதற்கான மன்னிப்பு கூறலும் 2024 நடந்த அந்த தமிழ் ஃபெஸ்ட் அந்த இனாகுரேஷன் எனப்படுகின்ற அந்த ஆரம்ப விழாவிலேயே அப்போது தலைவராக இருந்த குமார் ரட்னம் அவர்கள் பொது மன்னிப்பு ஒன்றை கோரியிருந்தார். இது அதோடு அதன் பிரதியுபகாரமாக அதனுடைய ரிஃப்ளெக்ஷனாக அப்படியான தவறு நடந்ததுக்காக அந்த குளோபல் தமிழ் ஃபோரம் என்ற அமைப்பில் இருந்து சிடிசி விலகி கொண்டிருந்தது. இது ஏற்கனவே நடந்துவிட்ட விஷயம், 2024 நடந்துவிட்ட விஷயம். அதற்கு பிறகு ஐஆர்சி எனப்படுகின்ற ஒரு இன்டர்னல் ரிவ்யூ கமிஷன் என்று சொல்லி ஒரு ஆய்வு ஒன்றை ஏற்படுத்துவதற்கான ஒரு அமைப்பு ஒரு குழுவை அமைத்து அது சிடிசி உள் அங்கத்தவர்கள் இல்லை, சிடிசி அங்கத்தவர்கள் இருந்தார்கள். பெரும்பாலான வெளி அங்கத்தவர்களை கொண்டு ஒரு தொழில்முறையான ஒரு நிறுவனத்தை கொண்டு இந்த ஆய்வு நடத்தப்பட்டு சிடிசியில் என்னென்ன மாற்றங்கள் வர வேண்டும் என்று சொல்லி அவர்கள் பரிந்துரை செய்த அந்த பரிந்துரைகளின் பிரகாரம் தான் இந்த நம்முடைய யாப்பிலே கான்ஸ்டிடியூஷனிலே அரசியலமைப்பிலே மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறோம். அதுல ஒரு முக்கியமான மாற்றம் எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர் எனப்படுகின்ற நிர்வாக இயக்குனர் என்ற அந்த பதவி அது அமைப்பின் ஆளுகை கவர்னன்ஸ் ஸ்ட்ரக்சர்ல ஒரு அங்கமாக இருந்தது. அந்த போர்டுல நிர்வாக சபையில் இருக்கின்ற நிர்வாக இயக்குநர்களுக்கு இருக்கிற அதே அளவு அதிகாரம் அந்த எக்ஸிகியூட்டிவ் டைரக்டருக்கும் இருந்தது இவ்வளவு காலமும். அது கடந்த குமார் ரட்னம் தலைமையிலான அந்த போர்டு அந்த கான்ஸ்டிடியூஷனை மாற்றி அந்த பதவியை போர்டுல இருந்து விலத்தி இருக்குது. ஆகவே இப்ப அப்படி அந்த நிர்வாக கட்டமைப்புகள் இருக்கிறவர்கள் எல்லோருமே என்னை போல வாக்கு மூலமாக அல்லது தேர்தல் மூலமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட இயக்குநர்கள் மட்டும்தான். அந்த நிர்வாக இயக்குனர் அந்த பதவி இப்பொழுது இல்லை. அதை முன்னில் இருந்த அந்த டேண்டர் துர்ராஜா என்ற நபர் இப்பொழுது இந்த சிறப்பு நிகழ்ச்சிகளுக்கான ஒருங்கிணைப்பாளராக செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றார்.
என்னால் 10-15 வருஷமாக அதை ஒருங்கிணைத்த அனுபவம் இருப்பதால் அந்த 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 தொழிலை அவர் செய்து கொண்டிருக்கின்றார். அவர் சிடிசியினுடைய ஒரு ஒரு பணியாளராக அதை செய்து கொண்டிருக்கின்றார். அது ஒரு முக்கியமான மாற்றம். அதை விடவும் நாங்கள் அந்த இது ஒரு பிரஸ் ரிலீஸ் மூலம் நாங்கள் அறிவித்திருந்தோம். அதை விட தமிழிலும் ஆங்கிலத்திலும். அதை பிறகு இந்த புதிய நிர்வாக சபை என்னென்ன விஷயங்களை விஷயங்களாக கருத போகின்றது என்று சொல்லி எங்களுடைய 4 முக்கியமான விடயங்களை இதன்று நாங்கள் ஒரு பிரஸ் ரிலீஸை செய்திருந்தோம். ஆனால் இப்பொழுது நாங்கள் இந்த எங்களுடைய கனடியன் வாக்கத்தான் இப்ப வருகின்றது. திசை நடை ஒரு வருஷம் நடக்கின்ற விஷயம் 17வது வருஷமாக இந்த வருஷம் நடக்க போகின்றது. அதுகளுக்காக நாங்கள் மக்களை அணுகின்ற பொழுது எங்களுடைய பிரஸ் ரிலீஸ் பரவலாக மக்களை சென்றடையவில்லை என்ற ஒரு தகவல் எங்களுக்கு வருகின்றது. கலருக்கு தெரிந்திருக்கின்றது, கலருக்கு தெரியாமலும் இருக்கின்றது. ஆகவே அதற்காக நாங்கள் ஒரு உளவியல் சந்திப்பு ஒன்றை ஏற்படுத்தி அதன் மூலம் எங்கள் ஊடகங்களுடைய உதவியை நாடி அவர்கள் மூலமாக இந்த செய்தியை இன்னும் மேலும் பரவலாக மக்களிடம் கொண்டு செல்வதற்கான முயற்சிகளில் நாங்கள் இப்பொழுது இறங்கி இருக்கின்றோம். ஆகவே இன்னும் ஒரு சில நாட்களுக்குள் அந்த ஊடகவியல் சந்திப்புக்கான அறிவிப்பு வரும், அந்த அழைப்பு வரும் எல்லா ஊடகங்களுக்கும் செய்யப்படும். ஆமாம். இந்த நேரத்தில் வர்த்தக சாவடிகள் இப்பொழுது பதிவு செய்யப்பட்டு வருகின்றன. ஒரு நிகழ்வை பிரம்மாண்டமாக நடத்துவதென்றால் வர்த்தகர்களுடைய பங்கு மிக முக்கியமானது. இருந்த போதிலும் கடந்த நிகழ்வுகளில் இவ்வாறான நிகழ்வுகளை குழப்பும் விதமாக இடம்பெற்ற சம்பவங்களின் போது வர்த்தக சாவடிகள் பெரிதும் பாதிக்கப்பட்டிருந்தன. அதனை உறுதிப்படுத்தும் வகையில் அவர்களுக்கு உத்தரவாதத்தை வழங்கும் வகையில் இந்த மார்க்கம் நகரில் நடைபெறுகின்ற நிகழ்வில் எவ்வாறான ஒழுங்கமைப்புகளை நீங்கள் செய்திருக்கின்றீர்கள்? குறிப்பாக நிகழ்ச்சிகளினுடைய ஏற்பாடுகள் எவ்வாறு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன? அது பற்றிய விவரங்களை கூறுவீர்களா? நாங்கள் இப்பொழுது நாங்கள் திருப்பி ஆரம்பித்த பொழுது திரும்பி இதை செய்வதற்காக எங்களுக்கு ஒரு ஐயப்பாடு இருந்தது. வர்த்தகர்கள் துணிந்து ஆதரவு தர வருவார்களான. ஏன்னா இப்பொழுதும் ஒரு அச்சுறுத்தல், ஒரு மறைமுகமான அச்சுறுத்தல் ஒன்று அங்கே நிலவி கொண்டிருப்பது போலத்தான் தெரிகின்றது. அதை யார் விடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று மக்களுக்கும் தெரியும். ஆகவே எங்களுக்கும் ஒரு ஐயப்பாடு இருந்தது. ஆனால் அந்த வர்த்தகருடைய ஆதரவு எங்களுக்கு உண்மையாவே வியப்பாக இருக்கின்றது. நிறைய பேர் எங்களுடைய தாமாகவே அணுகி வர்த்தக சாவடிகளை அமைப்பதற்கான ஏற்பாடுகளை கேட்டுக்கின்றார்கள். அதே நேரம் நாங்கள் இப்பொழுது மார்க்கம் நகருக்கு மூவ் பண்ணி இருப்பதால் அங்கே யார்க் ரீஜனல் போலீஸ் தான் அங்கே அவர்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் தான் அந்த மார்க்கம் நகர் இருக்கிறது. டொரண்டோ போலீஸுக்குள் இல்லை. அது யார்க் ரீஜனல் போலீஸுக்கு இந்த டொரண்டோவில் நடந்த வன்முறைகள், அங்கே என்ன நடந்தது, எப்படி கையாளப்பட்டது போன்ற அந்த தகவல் எல்லாமே அவர்களுக்கு தெரிந்திருக்கின்றது. ஆகவே அதற்கேற்ற மாதிரியான ஏற்பாடுகளை அவர்கள் செய்வார்கள் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்கின்றது. அதை விடவும் நாங்கள் இப்ப பார்த்திருப்பீர்கள், அந்த இமாலய பிரகடனம் சார்ந்து சிடிசியை மிகவும் வன்மையாக எதிர்த்த ஒரு அமைப்பாக அந்த இமாலய பிரகடனம் ஒரு விஷயத்தை மட்டுமே வைத்து அதற்காக பொறுப்பு கூற வேண்டும் என்ற கோரிக்கையோடு எழுந்த ஒரு அமைப்பு, கலெக்டிவ் அமைப்பு, தமிழ் கனடியன் கலெக்டிவ் அமைப்பு. அவர்களுடன் நாங்கள் இந்த புதிய சபை அவர்களுடைய பேச்சுவார்த்தைகளை நடத்தி அவர்கள் வெளிப்படையாகவே அவர்கள் அறிக்கை விட்டிருக்கின்றார்கள். சிடிசியின் மாற்றங்களை நாங்கள் வரவேற்கின்றோம், அவர்களுக்கு ஆதரவு இருக்கின்றது என்று சொல்லிவிட்டிருக்கிறார்கள். ஆகவே மக்களிடையான எதிர்ப்புகள் குறைந்து கொண்டு போகணும்னு நினைக்கின்றேன். இதுலயே நான் இன்னொரு விஷயத்தையும் சொல்ல வேண்டும். நாங்கள் இப்ப மக்களிடம் எதிர்ப்பு இருக்கின்றது என்று உண்மை. இந்த தேவாலய பிரகடனம் என்பது ஒரு தவறு என்பது உண்மை. அதை அவர்கள் செயற்படுத்திய விதம் மிகவும் தவறான விதம் என்பது உண்மை. இருந்த போதும் நீங்க பாத்தீங்கன்னா 2004 நடந்த தமிழ் ஃபெஸ்ட்ல கூட ஒளியால போராட்டம் நடத்தி எதிர்ப்பு கொடியாட்டி கொண்டிருந்தவர்களை விட நிகழ்ச்சிக்குள்ள இருந்த மக்கள் தொகை கூட. அதாலதான் அந்த கடைசியில் அவர்கள் வன்முறையில் இறங்கி முட்டேறிய வேண்டிய தேவை வந்தது. ஏனென்றால் அவர்கள் புறக்கணிக்க சொல்லி அவர்கள் விட்ட கோரிக்கைகள் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை மக்களால் என்பதால் தான். அதற்காக இப்ப சிடிசி இதெல்லாம் சரின்னு நாங்கள் சொல்லவில்லை. சிடிசி இதுல தவறுக்கு உணர்ந்து கொண்டதால் தான் இந்த ஐஆர்சி நடந்தது, இந்த மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டது. என்னென்னால் ஒரு அதற்குரிய அந்த நாமே பார்த்து மாற்றங்களை கொண்டு வருவதற்கான எங்களுக்குள்ளே மாற்றங்களை ஏற்படுத்துவதற்கான அந்த ஜனநாயக வழியும் அந்த ஒரு நிறுவனமயமான ஒரு முதிர்ச்சியும் சிடிசியிடம் இருக்கின்றது. அதனால் தான் நாங்கள் இந்த மாற்றங்களை கொண்டு வந்திருக்கின்றோம். அதனால் தான் இந்த மக்களுக்கான பொறுப்புகள் நாங்கள் இருந்தோம். என்னால் மக்களுக்கான அமைப்பின் மேல நாங்கள் மிகவும் தெளிவாக இருக்கின்றோம்.
ஆகவே அவர்கள் கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டியது சிடியினுடைய முக்கியமான கடமை என்பதிலும் நாங்கள் தெளிவாக இருக்கின்றோம். ஆமாம். குறிப்பாக இந்த வெளிப்படைத்தன்மை என்ற விடயத்தில் நீங்கள் இப்பொழுது வெளிப்படையாகவே செயற்படக்கூடிய ஒரு அமைப்பாக மாற்றம் பெற்றிருப்பது என்பது வரவேற்கத்தக்க ஒரு விடயமாக பலராலும் பேசப்படுகின்ற ஒன்றாக இருக்கின்றது. குறிப்பாக மாக்கம் நகரம் இந்த நிகழ்வை வரவேற்ற விதம் என்பது எல்லோருமே பிரமிக்கத்தக்க வகையில் அமைந்திருந்தது. குறிப்பாக கனேடிய தமிழ் சமூகத்திற்கு கிடைக்கப்பெற்ற ஒரு பெருமையாக மாக்கம் நகரம் இந்த வரவழைத்த விடயத்தை எல்லோரும் பார்க்கிறார்கள். குறிப்பாக மாக்கம் நகரம் இந்த விடயத்தை மிகவும் வெற்றிகரமாக செய்வதற்கு எந்த அளவு ஒத்துழைப்பு உங்களுக்கு வழங்குகின்றது? அது பற்றிய விவரங்களை கூறுவீர்களா? ஆங்கிலத்திலே நைட் அண்ட் டே என்று சொல்வார்கள். டொரண்டோ நகர மேயரும் சரி, டொரண்டோ நகரத்தில் இருக்கின்ற கவுன்சிலர்களும் சரி, நம்மை நடத்திய விதமும் உலகத்திற்கும் டொரண்டோ தமிழ் ஃபெஸ்ட் வந்து டொரண்டோவில் நடக்கின்ற மிக முக்கியமான ஒரு நிகழ்வு என்ற வகையிலே பல விருதுகளை கூட டொரண்டோ நகரிடமிருந்து கடந்த காலங்களில் பெற்றிருக்கின்றது. இருந்தபோதும் இப்பொழுதைய இருக்கின்ற அந்த நகர சபை எம்எல்ஏ நடத்திய விதமும் மாக்கம் நடத்திய விதமும் நைட் அண்ட் டே ஆங்கிலத்தில் சொல்வது போல நேரெதிராக இருக்கின்றது. ஏன்னால் மாக்கமே நாங்கள் முதலில் சொன்னது போல இந்த நிகழ்ச்சி மாக்கத்திலே தான் நடக்க வேண்டும். இந்த மாக்கத்திலே பெருந்தொகையான தமிழ் மக்கள் இருக்கின்றார்கள். ஆகவே அவர்களுக்கான நிகழ்வாக இது ஒரு அடையாளமாக அங்கே இருக்க வர வேண்டும் என்று 2-3 வருடங்களாக நம்மளை கேட்டு வந்திருக்கின்றனர். நாங்கள் அந்த மது முடிவாக நாங்கள் அங்கே பண்ணுவதற்கு நாங்கள் முடிவெடுத்திருக்கின்றோம். அதுக்கான ஆரம்ப பணிகளை ஆரம்பித்திருக்கின்றோம் என்று சொன்னது மிகவும் ஆதரவோடு வரவேற்றார். அதோடு அந்த லான்ச் இவெண்ட் ஒன்று செய்ய வேண்டும், அதிலே தானும் வர வேண்டும், தானும் அங்கே பங்களிக்க வேண்டும் என்று சொன்னாங்க. முதல் அதை ஊடகர்களுக்கான ஒரு சிறிய நிகழ்வாக செய்யக்கூடாது, அதை செய்திருக்கலாம். ஆனால் அவர் தானும் வர வேண்டும், தானும் அங்கே இருக்க வேண்டும் என்று மிகவும் வற்புறுத்தி கேட்டுக்கொண்டார். அதோடு ஒரு நிதி ஆதரவையும் நமக்கு தருவதற்கு முன் வந்திருந்தார். இந்த செலவுகளுக்கான நிதி ஆதரவு ஒன்றையும் மாக்கம் சிட்டி தருகின்றது எங்களுக்கு. ஆகவே பல விதங்களும் அவர்கள் வந்திருந்தார்கள். அங்கே பார்த்தீர்கள்னா நீங்கள் சொல்லியது போல அங்கே நிறைய ஒவ்வொரு கவுன்சிலர்ஸ் என சொல்லப்படுகின்ற அந்த நகரசபை அங்கத்தவர்கள் நிறைய பேர் அங்கே வந்திருந்தார்கள். அவர்கள் எல்லோருமே வந்து மிகவும் மகிழ்ச்சியாக இது மாக்கம் சிட்டிக்கு வருவது, இது தமிழ் ஃபெஸ்ட் பிலாங்ஸ் இன் மாக்கம் என்று சொல்லி மிகவும் மகிழ்ச்சியோடு கூறிக்கொண்டார்கள். இது 2 விதத்திலே பார்க்கலாம். ஒன்று சிடிசி மாக்கம் சிட்டியோட வைத்திருக்கின்ற நல்லுறவு என்றும் பார்க்கலாம். அதை விடவும் மாக்கத்தில் இருக்கின்ற தமிழ் மக்கள் எவ்வளவு நற்பெயரோடு அந்த நகரத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதையும் பார்க்கலாம். அதற்காக அவர்களுக்கு தான் இந்த கிரெடிட் போக வேண்டும். மாக்கம் நகரத்தில் இருக்கின்ற தமிழ் மக்கள் எவ்வளவு சிறப்பான பிரஜைகளாக இருக்கின்றார்கள் என்பதால் தான் மாக்கம் நகர மேயரங்களை இவ்வளவு அன்போடு அழைக்கின்றனர். டொரண்டோ நகரம் பற்றி குறிப்பிடுகின்ற பொழுது ஒரு கசப்பான அனுபவமாக இந்த அனுபவம் இருக்கிறது. இருந்த போதிலும் ஒரு ஜனநாயக நாட்டில் இவ்வாறான ஒரு பெரிய அமைப்புக்கு இழைக்கப்படுகின்ற அநீதியை குறிப்பாக தமிழ் அரசியல்வாதிகளும் அதில் அங்கம் வகிக்கின்றார்கள் என்று பார்க்கின்ற பொழுது கனேடிய தமிழர் பேரவை சார்பாக இதற்கு உங்களுடைய பதில் என்னவாக இருக்கும்? குறிப்பாக கனேடிய தமிழ் அரசியல்வாதிகள் இது தொடர்பாக என்ன கருத்தை உங்களிடம் தெரிவித்திருக்கின்றார்கள்? நேரடியாக நம்மிடம் எதுவுமே தெரிவிக்கப்படவில்லை என்றுதான் நினைக்கிறேன். தனிப்பட்ட முறையிலே சில தனிநபர்களுக்கு சில கருத்துகள் கூறப்பட்டிருக்கலாம். ஆனால் நேரடியாக இந்த அரசியல்வாதியும் நமக்கு எதிராகவோ ஆதரவாகவோ ஏதாவது அறிக்கைகள் விட்டதாக நமக்கு தெரியவில்லை. இதில் அரசியல் தலையீடு இருக்கிறதாக நீங்கள் பார்க்கிறீர்களா? இதில் அரசியல் தலையீடு இருப்பதாக நீங்கள் பார்க்கிறீர்களா? தலையீடு டொரண்டோ நகர அளவில் நிச்சயமாக இருக்கும் என்பதுதான் எனது கணிப்பு. ஏனென்றால் அப்படி இல்லாமல் மேயருக்கு சிடிசி புதிதாக வந்த மேயர் அவருக்கு சிடிசி எவ்வளவு தெரிந்திருக்கும்னு தெரியாது. அங்கே அவர் சில தமிழ் கவுன்சிலர்ஸ் அவர் நாடி இருப்பார் தகவலை அறிந்து கொள்வதற்காக. அவர்களுடைய ஆதரவு இருக்குமாக இருந்திருந்தால் நிச்சயமாக டொரண்டோ சிட்டியில் நாங்கள் நடத்தி இருக்கலாம். ஒரு தமிழ் இலவங்க பார்க்கின்ற பொழுது ஏன் தமிழர் அமைப்பு நடத்துகின்ற இவ்வாறான ஒரு பெரிய விழாவுக்கு ஆதரவை வழங்காமல் தமிழர்கள் ஏனைய தரப்புக்கு ஆதரவு வழங்க வேண்டிய அல்லது இந்த விழாவை நடத்த விடாமல் தடுப்பதற்குரிய காரணமாக எது இருக்கும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள்? அவர்களுடைய அரசியல் பின்புலத்திற்கான ஒரு முனைப்பாக இவ்வாறு ஒரு இனத்துக்கு எதிரான நடவடிக்கை அவர்கள் மேற்கொண்டிருக்கிறார்களா? இது இனத்துக்கு எதிரான நடவடிக்கை என்று நான் சொல்ல மாட்டேன். ஏனென்றால் இப்ப தமிழ் சிடிசி எவ்வளவுதான் தமிழர்களுடைய பொது அமைப்பாக கிட்டத்தட்ட 20 வருடங்களாக இயங்கி வந்தாலும் நாங்கள் முழு இனத்தையும் சிட்டிஸ் தான் பிரதிநிதிப்படுத்துது என்று சொல்வதற்கு அப்படியான ஒரு தலைக்கணம் சிட்டிக்கு இல்லை. சிறிய ஒரு அமைப்பு, சிறிய மக்களை பிரதிநிதித்துவப்படுத்த அமைப்பு. ஆனால் இப்பொழுது நீங்க சொன்னது போல இந்த மாக்கம் நகரில் நடக்கிற நிகழ்வு வந்து ஒரு தனிநபர்கள் நடத்துவது போலத்தான் தெரிகின்றது. இப்ப ஒரு அமைப்பிடம் இருந்து பிடுங்கி ஏன் தனிநபர்களுக்கு வழங்கப்பட்டது என்ற கேள்வி முக்கியமான கேள்வி. அதே நேரம் இப்பொழுது இமாலய பிரகடனம் வெளிவந்த பொழுது அந்த அசம்பாவிதம் நடந்த பொழுது பல தமிழ் அரசியல் தலைவர்களும் அறிக்கை விட்டு அதை கண்டித்திருந்தார்கள். அது சரியான விடயம் தான். அதை கண்டிக்க வேண்டியதுதான்.
அதே நேரம் தமிழ் ஃபெஸ்டிலே வந்து அங்கே வந்த பொதுமக்களுக்கும் கலைஞர்களுக்கும் கொடியோடு வந்து தூசணத்தால பேசப்பட்ட பொழுதும் மூட்டையிலிருந்து தாக்கிய பொழுதும் அதை கண்டித்து எந்த ஒரு அரசியல்வாதியும் எந்த ஒரு அறிக்கையும் விடவில்லை. அப்ப அது ஏன் அவர்கள் விடவில்லை? உண்மையாகவே அந்த வன்முறைக்கு அவர்கள் ஆதரவாக இருக்கின்றார்களா அல்லது அந்த வன்முறைகளுக்கு இவர்களும் பயந்து விட்டார்களா என்பதுதான் உண்மையான கேள்வி. அந்த கேள்விக்கு எனக்கு பதில் தெரியாது. அந்த அவர்கள் தான் பதில் சொல்ல வேண்டும். சரி, மார்க்கம் நகரில் நடைபெற இருக்கின்ற இந்த நிகழ்வு இப்பொழுது ஏற்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற வகையில் 22ஆம் 23ஆம் தேதிகளில் நடைபெற இருக்கின்ற இந்த நிகழ்வு எந்த வீதியில் நடைபெற இருக்கின்றது, குறிப்பாக எந்த பகுதியில் மக்கள் திரள வேண்டும் போன்ற விவரங்கள் வெளிப்படையாக தெரியவில்லை. காரணம் என்னவென்றால் பொதுவாக இவ்வாறான ஒரு நிகழ்வு நடைபெறுகின்றது என்பது மட்டும்தான் கூடுதலாக மக்களிடம் போய் சேர்ந்திருக்கின்றது. அந்த வகையில் அந்த விளக்கங்களை கூறுவீர்களா? இவ்வாறான நிகழ்வுகள் நடைபெற இருக்கின்றன, எந்த இடத்தில் நடைபெற இருக்கின்றது என்பது பற்றி. இந்த நடைபெறுகின்ற இடம் வந்து பர்ச்மவுண்ட் ரோட்ல அபிபாவே என்று சொல்லி அந்த டவுன் டவுன் மார்க்கம் என்று சொல்லக்கூடிய அந்த இடம், அங்கே அந்த தியேட்டர் எல்லாம் இருக்கின்ற சிப்ளெக்ஸ் தியேட்டர் எல்லாம் இருக்கின்ற அந்த இடத்துல அதிலே பர்ச்மவுண்ட் ரோட்ல அபிபாவேயில தொடங்கி அதற்கு தெற்கு புறமாக ராயல் கிரஸ்ட் கோர்ட் எனப்படுகின்ற அந்த வீதி வரையான பகுதி, அந்த 407 ஹைவே கீழாலே அந்த ரோட் போகுது. அதுலதான் அந்த விழா நடக்க போகின்றது. அதிலே 2 பக்கமே குடிமனைகள் இல்லாத இடம் அது. ஆகவே அதுக்கும் எங்களுக்கு ஒரு பாதுகாப்பான இடமாக இருக்கும் நாங்கள் நினைக்கணும். ஏனென்றால் 24ஆம் ஆண்டு நீங்கள் சொன்னது போல எல்லாரும் மறைந்திருந்து கட்டடங்களுக்கு பின்னால் இருந்து கொண்டுதான் அந்த தாக்குதல்களை தொடுத்தார்கள் பலர். சிலர் நேரடியாகவே முன்னால் வந்து மக்களை அச்சுறுத்தி பேசினார்கள், தூசணத்தால் வசைபாடினார்கள். பலர் பின்னால் இருந்து மறைந்திருந்து கொண்டுதான் சாமான்கள் அல்லது இந்து தாக்கல் நடத்தினார்கள். ஆகவே அதற்கான வாய்ப்பு இங்கே இல்லை. அது கொஞ்சம் பாதுகாப்பா இருக்கும். நிகழ்ச்சிகளை பொறுத்தவரையிலே இவ்வளவு காலமும் மக்கள் எதிர்பார்த்தது போலவே மிகவும் சிறப்பான நிகழ்ச்சிகள் இருக்கும். இப்போது ஸ்ரீனிவாசர்கள், தமிழ்நாட்டிலிருந்து ஸ்ரீனிவாசர்கள் வருகின்றார். அதை விட அந்த டிவினேஷன் இருக்கின்ற அந்த சிறுவன், எல்லோருடைய மனம் கந்த அந்த சிறுவன், அவரும் வருகின்றார் இந்தியாவில் இருந்து. அவருடைய லதாகிருஷ்ணன் என்று கனடாவில் இருக்கக்கூடியவர் என்றாலும் தென்னிந்திய பின்னணி பாடகர், மிக பிரபலமானவர். அவர் பாட போகின்றார். இதை விட 2 நாட்களும் மெயின் மேடையிலே இசை நிகழ்ச்சி நடைபெறும். இதை விடவும் பல உள்ளூர் கலைஞர்களுக்கும் நாங்கள் வாக்குகள் வழங்குகின்றோம். அவர்களும் பாடுவார்கள். இந்த நிகழ்வில் தமிழ் தேசியம் சார்ந்த அரசியல்வாதிகள் கலந்து கொள்வார்கள். இம்முறை அவ்வாறான நிகழ்ச்சி நிரல் ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கிறதா? இல்லை, நாங்கள் அங்கிலிருந்து தேசிய அரசியல்வாதிகள் யாரும் இங்கே வரவில்லை. கடந்த காலங்களில் வந்திருக்கின்ற சில எல்லா விதத்துக்கும் வந்ததில்லை, சில நிகழ்வுக்கு வந்திருக்கிறார்கள். நீங்கள் சொல்வது போல இந்த முறை இலங்கையிலிருந்து அரசியல்வாதிகள் யாரையும் அழைக்கவில்லை. நாங்கள் அவர்களுக்கான அழைப்பு எதுவும் விடப்படவில்லை. ஆனால் கனடாவிலே இருக்கின்ற அரசியல்வாதிகள் அனைவருக்கும் நாங்கள், தமிழ் அரசியல்வாதிகள் உட்பட அனைவருக்குமே நாங்கள் அந்த அழைப்புகளை விடுவோம். அவர்கள் வருவார்கள், ஆதரவு தருவார்கள் என்று எதிர்பார்க்கின்றோம். ஆகவே இந்த நிகழ்வு முற்றிலும் இலவசமான நிகழ்வு. ஆகவே அனுமதி இலவசம். அந்த நிகழ்வில் மக்களை எதிர்பார்த்து கனடிய தமிழர் பேரவை பல்வேறு விளக்கங்களை இந்த நிகழ்ச்சியின் வாயிலாகவும் தந்திருக்கின்றீர்கள். துஷி ஞானப்பிரகாசம் அவர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு போதிய விளக்கங்களை தந்த உங்களுக்கு சிஎம்ஆர் சார்பாக எமது நன்றியை தெரிவித்திருப்பதோடு, குறிப்பாக இந்த மார்க்கத்தில் நடைபெற இருக்கின்ற நிகழ்வு மிகவும் சிறப்பான நிகழ்வாக, வெற்றிகர நிகழ்வாக அமைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைய நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகின்றோம். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்துக்களையும் உங்களுடைய விளக்கங்களையும் தந்தமைக்கு நன்றி. நன்றி. சிஎம்ஆர் யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது சிஎம்ஆர் யூடியூப் சேனல். சிஎம்ஆர் என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.